இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு ராகுவின் நட்சத்திரத்திற்கு செல்லும் செவ்வாய் இன்று முதல் இந்த 3 ராசிக்கு தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ராசி மாற்றங்கள் மட்டுமின்றி நட்சத்திர மாற்றங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே நிகழ்கின்றன. அப்படி கிரகங்களின் நிலைகளின் மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காணப்படும். அந்த வகையிலே கிரகங்களின் தளபதியாய் கருதப்படுவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணியாவார். தற்பொழுது செவ்வாய் மிதுன ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று செவ்வாய் நட்சத்திரத்தை மாற்றுகின்றார். அதுவும் இந்த பெயர்ச்சியின் போது செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கின்றார். இந்த திருவாதிரை நட்சத்திர அதிபதி ராகு. இதனுடைய விரிவாக்கம் தொடர் நிலையை கோச்சார திருக்குறிப்பு என்ற பகுதியிலே தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் நாம் எடுத்துக்கொண்ட சிறு குறிப்பு, இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலும் தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம். அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எண்ணற்ற நன்மைகள் வாழ்க்கையில் உருவாகும். 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 14/8/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராப வருடம் தமிழ் மாதம் ஆடி 29வது நாள், ஆடி பூரம். இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம், இருக்கன்குடி மாரியம்மன் பெரு திருவிழா, ஸ்ரீ வில்லிபுத்தர் ஆண்டாள் ரங்கமன்னார் பெருந்தேரில் பவனி, மழை பெய்ய வாய்ப்பு, துவீதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 5 மணியிலிருந்து 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி துவீதியை இரவு 9:24 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம், காலை 7:21 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம் என்று கீழ் நோக்கு. இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் அவிட்டம், சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். 3வது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரின் தலைப்பு, தேடி வரும் பகையை ஓட வைக்கும் வழி. பொதுவாக சுய உழைப்பில் திறமை உள்ளவர்கள் சும்மா இருப்பவர்களுக்கு பிடிக்காது. அவர்களின் வளர்ச்சியில் தேவையற்ற முட்டுக்கட்டையை போடுவார். இது குறித்து திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி என்று பாடினார் பட்டுக்கோட்டையார். இவர்கள் மற்றவர்களின் புறந்தள்ளுவதிலே வல்லவர்கள்.
இத்தகைய பகைவர்கள் அண்டை அயலாருடன் இருப்பார், நம் உறவினர்களாகவும் இருப்பார். பகைவர்களை பற்றி நம் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் 6ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்றார், எதிரிகள் அதிகம் என்று கூறலாம். 6ஆம் இடத்து அதிபதி பலம் இழந்தார், அவருக்கு எதிரிகள் அதிகமாய் இருக்க மாட்டார். பொதுவாக சுக்கிரன் வலுவாக உள்ளவர்களை பற்றி நாம் ஆராயும் போது மனைவியின் சகோதரர்கள் மைத்துனர்கள் எதிரிகளாக மாறுவார். அத்தகைய ஜாதகரின் மனைவியின் சகோதர சொந்தங்களுக்கு உதவிடாமல் இருந்தார், அவர்கள் தொல்லை எதுவும் வராது. குரு பகவான் 6ஆம் இடத்திலே பாப கிரகத்தோடு கூடியிருந்தார். தோஷங்கள் குறைவதோடு எதிரிகளுடைய பலமும் குறையும். ஆனால் குரு பகவான் தனித்த 6ஆம் இடத்தில் இருந்தால் எதிரிகள் அதிகரிப்பார். சுபகிரகங்கள் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் எப்பொழுதும் எதிரிகள் பலமுள்ளவராகி இருப்பார். மேலும் அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருப்பார். 6ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் அதிகமாய் கடன் வாங்கி அவஸ்தைப்படுவார். புதன் இருந்தால் ஜாதகர் எப்பொழுதும் தகாத காரியங்களை செய்வார். இவர்களோடு எப்பொழுதும் உறவு வைத்துக் கொள்ளாமல் விலகியே இருக்க வேண்டும். புதன் 6இல் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் தங்களுக்கு எதிரிகளை ஏற்படுத்திக் கொள்வார். 6இலே குரு உள்ளவர்கள் எப்போதும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். அவர்கள் பேச்சே அவர்களுக்கு எதிரியாகி. சுக்கிரன் 6இல் இருந்தால் அவர்களுக்கு எதிரிகள் தொல்லை வராது, அவர்கள் எதிரிகளை விரட்டி விடுவார். ஆனால் தனது உறவினர்கள் பகைத்துக் கொள்வார். மேலும் தான் கற்ற கல்வியினால் துன்பத்தை அடைவார்கள். 6இலே சுக்கிரன் உள்ளவர்கள் மனைவியால் அவமானமும் துன்பமும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் இருக்க பிறந்தவர். நன்மை செய்கின்றவர்கள் நன்மை செய்வார்கள், கெடுதல் செய்வதற்கு கெடுதலை செய்வார்கள். பகைவர்களை அழிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் இவர்கள். அதுபோல் 6ஆம் இடத்தில் ராகு கேது கிரகங்கள் ஒன்று அமர்ந்திருந்தால் எதிரிகள் விலகிச் செல்வார். லக்னாதிபதி விட 6ஆம் இடத்து அதிபதி அதிகம் பலம் பெற்றிருந்தார் எப்பொழுதும் எதிரிகளால் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். எனவே 6ஆம் இடமும் 6ஆம் இடத்தில் உள்ள கிரகமும் அதனுடைய 6ஆம் இடத்து பார்த்த கிரகங்களும் 6ஆம் இடத்து அதிபதியால் தொல்லை வராமல் இருக்க எதிரிகளையும் வீழ்த்திட இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உள்ளங்கையிலே வைத்துக்கொண்டு எதிரிகள் உங்களுக்கு கொடுக்கும் தொல்லைகளை எலுமிச்சம்பழத்திடம் மௌனமாய் கூறி அந்த பழத்தை ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே புதைத்து விட வேண்டும். உங்களுக்கு தொல்லை கொடுத்து வரும் எதிரிகள் விலகி செல்வார்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நடக்கும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் பரிகாரத்தின் தலைப்பு என்னவென்றால், கற்ற கல்வியும் தேடிய செல்வமும் என்றும் நிலைத்திருக்க இதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பெற இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானத்தையும் மற்றும் குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற ஸ்தானத்தையும் விரிவாகவும் விளக்கமாகவும் பல்வித கோணங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சி. லக்னத்தில் ராகுவும் 5ம் குருவும் 9இல் சனி பகவானும் இருக்க ஒரே குழந்தை. 5ஆம் அதிபதி 5இலே ஆட்சி பெற்றிருக்க ஜாதகருக்கு மிக மிக சிரமத்தின் பேரில் சன்னதி உண்டாகும். பலவிதமான சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் வயதான காலகட்டத்திலே குழந்தை அமையும். லக்னத்தில் செவ்வாய் இருந்து 4, 8 சூரியன் நிற்க, அந்த சூரியனை சுவர் பார்க்க வயதான காலத்தில் குழந்தை பிறந்த திசை லக்னத்தில் இருந்து சந்திரன் நிற்க, ஸ்தானத்தில் குரு நிற்க, ஸ்தானத்தில் இருந்து கணக்கிட வேண்டும். 5, 9 அதிபதியில் தசையிலே குழந்தை பிறக்கும். 5ஆம் அதிபதி 2, 3, 4, 5, 6 இடங்களில் இருக்க ஜாதகர் இறக்கும்போது உங்களது மகன்கள் உடன் இருக்க மாட்டார். 5ஆம் அதிபதி 1, 7, 8, 9, 10, 11, 12 ஜாதகர் இருக்கும்போது உங்களது மகன்கள் உடன் இருப்பார். புத்திரஸ்தானம் ஆண் ராசியாக மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த 6இல் ஏதாவது ஒன்று இருந்து அதில் ஆண் கிரகம் இருக்க ஆண் பிள்ளைகள் பிறக்கும். பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இதில் பெண் கிரகங்கள் இருக்க பெண் குழந்தைகள் பிறக்கும். மீன லக்னத்திற்கு செவ்வாய் 2இல் ஆட்சி பெற்றிருக்க, 5இலே சந்திரன் ஆட்சி பெற்றிருக்க, மேஷத்தில் கடகத்தில் சந்திரன் இருக்க ஜாதகருக்கு நல்ல நல்ல குழந்தைகள் பிறக்கும். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சாரத்தின் இன்றைய தலைப்பு ராகுவின் நட்சத்திரத்திற்கு செல்லும் செவ்வாய். இன்று முதல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். கிரகங்களின்
ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமின்றி நட்சத்திர மாற்றங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே நிகழ்கின்றன. அப்படி கிரகங்களின் நிலைகளை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். அந்த வகையிலே கிரகங்களின் தளபதியாய் கருதப்படுவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணியாவார். தற்பொழுது செவ்வாய் மிதுன ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய் நட்சத்திரத்தை மாற்றினார். அதுவும் இந்த பயிற்சியின் போது செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சென்றார். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்துக்கு செல்வதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்கார வாழ்க்கையில் காணப்படும். முக்கியமாக செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீடிப்பார். செவ்வாயின் இந்த நட்சத்திர பயிற்சி தாக்கத்தால் சில ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர். இப்பொழுது செவ்வாயின் நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவின் மூலம் காணலாம். கன்னியா ராசி. செவ்வாய் நட்சத்திர பயிற்சியால் கன்னி ராசியை சார்ந்தவர்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். மன தைரியம் அதிகரிக்கும். அச்சமின்றி ரிஸ்குகளை எடுத்து வெற்றியை காண்பீர். முதலீடுகளில் இருந்து வந்த நல்ல லாபம் கிடைக்கும். அரசு வேலைக்காக தேர்வு எழுதியவர்கள் நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். திருமணமாகாதவருக்கு நல்ல வரன் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் நல்ல சம்பளத்துடன் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. துலாம். செவ்வாயின் நட்சத்திர பெயர்த்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். பல பிரச்சனைகள் தீரும். நீண்ட காலமாய் முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்வின் மகிழ்ச்சி பெருகும். குடும்பத்தினுடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த பயணம் மிகவும் இனிமையாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். குடும்ப சூழல் சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மீனா. செவ்வாய் நட்சத்திர பெயர்த்தால் மீன ராசிக்காரர்கள் இனி வரும் நாட்கள் சிறப்பாக இருக்கும். பணியிடத்தில் வேலை பளு குறையும். மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவீர்கள். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பாராத நல்ல செய்திகளை பெறுவீர்கள். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணமாகாதவருக்கு நல்ல வரன் தேடி வரும். இந்த காலத்தில் எடுக்கும் ஒவ்வொரு வேலையும் நல்ல வெற்றி கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஏற்கனவே 12 ராசிகளுடைய ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் இந்த பகுதியில் தான் வெளிவருகிறது. அதையும் நீங்கள் உத்து கேட்டு பலாபலனை பெறலாம். மேலும் ஷார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட அருமையான சிறுகுறிப்பு இந்த பகுதியில் தான் வருகிறது. அதையும் நீங்கள் உத்து கேட்டு அதனுடைய பலாபலனையும் பெற www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் 6வது பகுதி பார்க்க இருக்கின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனையும் பலாபலனையும் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வீண் பிரச்சனைகள் நீங்கும். மரியாதை அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் மேற்கொள்வீர்கள்.
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வீண் பிரச்சனைகள் நீங்கும், மரியாதை அந்தஸ்து உயரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும், தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும், கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்து தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிப்பு உயரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர் நண்பர் மத்தியிலே மதிப்பு உயரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். தாமதமான போக்கு, வீண் அலைச்சல் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. தேவையான உதவிகள் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். உழைப்பும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த தாமதமான போக்கு, வீண் அலைச்சல் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தேவையான உதவிகள் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். உழைப்பும் அதிகரிக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பயணங்களால் வீண் செலவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இப்ப மிகவும் கவனமாய் பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பயணங்களால் வீண் செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்பட கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மிகவும் கவனமாய் பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாய் பேசி பழகுவது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாய் பேசி பழகுவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம். இதிலும் கவனம் தேவை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. எதிர்ப்புகள் விலகும். எல்லா நன்மைகளும் உண்டாகும். பயணம் மூலம் நன்மை கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது. எதிர்ப்புகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த எல்லா நன்மைகளும் உண்டாகும். பயணம் மூலம் நன்மை கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று செய்யும் காரியங்களால் பெருமை ஏற்படும். பண வரத்து அதிகரிக்கும். புத்திசாதுரியம் கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும். வியாபார நிமித்தமான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று செய்யும் காரியங்களால் பெருமை ஏற்படும். பண வரத்து அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த புத்திசாதுரியம் கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வியாபார நிமித்தமாய் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவார்கள். வாகன யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். உறவு பலப்படும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கப்பெறும். அவர்கள் கல்வியின் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். வாய்க்கு ருசியான உணவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையான பேச்சால் வெற்றியை பெறுவார். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாகன யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். உறவு பலப்படும். கேட்ட நட்சத்திரத்தை சேர்ந்த பிள்ளைகள் மூலம் பெருமையை கிடைக்க பெறுவீர்கள். அவரது கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்.
இன்று புத்திசாதுரியம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம், பிரச்சனைகள் குறையும், தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை சந்திக்க வேண்டியது இருக்கும், வாடிக்கையாளருடன் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம், அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று புத்திசாதுரியம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம், பிரச்சனைகள் குறை. புராட நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும், வாடிக்கையாளரும் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மாற்று வகுப்பு சேர்ந்தவர்கள் வலிய வந்து உதவி செய்து உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்க வைப்பார்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் செலுத்த வேண்டும். மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் திருப்பதி வேங்கடநாதனை வணங்க தந்த ராஷ்டிர தின தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாய் பேசுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த முயற்சியும் சாதகமான பலன் கிடைப்பது தாமதமா, மனக்கவலைகள் ஏற்படலாம். பயணத்திலே தளங்களை ஏற்படுத்தும் திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர், நீலம், அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாய் பேசுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் எந்த முயற்சியானாலும் சாதகமான பலன் கிடைப்பது தாமதமாகும், மனக்கவலைகள் ஏற்படலாம். பயணத்திலே தளங்களை ஏற்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்கும், கவலையை உண்டாகும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வீண் வாக்குவாதங்களை ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் கடின முயற்சிக்கு பிறகு செய்ய வேண்டியது இருக்கும். இதனால் வாகன லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கியிருந்த சரக்குகள் விற்பனையாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த இன்று வீண் வாக்குவாதங்களை ஏற்படும். எந்த காரியத்தையும் கடின முயற்சிக்கு பிறகே செய்ய வேண்டியது இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்தும் அந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்து தேங்கியிருந்த சரக்குகள் விற்பனையாகி மகிழ்ச்சியை உண்டாகும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற்று ஜோதிட வழிகாட்டுதலையும் பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.